சித்தி நாங்களும் ரெடி. போலாமா? போலாம். புரியுதா? இருமா, அவசரப்படாதமா. இல்ல மாமா, நாங்க போகத்தான் போறோம். அத்தை வாங்க போலாம். வரோம் மாமா. நில்லுங்க. மங்க, உனக்கும் எனக்கும் 1000 பிரச்சனை வந்திருக்கு. உன்னை நான் திட்டியிருக்கேன், பேசியிருக்கேன். ஆனா இந்த 28 வருஷத்துல என்னைக்காவது வீட்டை விட்டு போறேன்னு கிளம்பிருப்பியா? சொல்லு. ஆனா இப்ப தனியா போறேன்னு கிளம்புற. நீ மட்டும் இல்ல, நான் 10 மாசம் சுமந்த பெத்த பொண்ணு. அவ என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போறேன்னு சொல்றான். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அந்த ராசாத்தி தான். அவதான் உங்க எல்லாரையும் இப்படி மாத்தி வச்சிருக்கா. இப்ப சொல்லுங்க, அப்படிப்பட்டவளை நான் மருமகளை ஏத்துக்க முடியுமா? என்னால முடியவே முடியாது. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. ஐயோ, இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியலையே. ராசாத்தியை எதிரியாவே பாக்குறாளே. இதாம்மா, இதான் உங்க பிரச்சனையே. எது நடந்தாலும் ராசாத்தி அண்ணியை தான் குறை சொல்லுவீங்க. ஏன் மரகதம் இப்படி இருக்க? சித்தி, இவங்க கிட்ட நின்னு நம்ம ஏன் இன்னும் பேசணும்? வாங்க போலாம். நில்லுங்க. நீங்க யாருமே என்னைக்குமே என் பக்கம் நியாயத்தை பார்க்கவே மாட்டீங்க. ராசாத்தி இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். எல்லா பிரச்சனையும் எங்க இருந்து வந்தது? அவளால தானே. பெரிய வீட்டுக்குன்னு இருந்த மரியாதையே அவளால போயிடுச்சு. தினமும் சண்டை. ஐயோ, போறவங்கள பிடிச்சு வச்சு எதுக்கு பேசிக்கிட்டு இருக்குது இந்த பொம்பளை? போறவங்கள போக விட வேண்டியது தானே. இப்ப கூட என் புள்ள கிட்ட இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி அவன் மனச மாத்தி என்ன வெறுக்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கா. அவன் பேச்சு கேட்டுக்கிட்டு என் புள்ள என்ன அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். இதுக்கு மேலேயே நான் அவளை மன்னிக்கணுமா? என் புள்ள இனியனும் என்னை விட்டுட்டு போயிட்டான். இப்ப என் பொண்ணு என்னை விட்டு போறேன்னு சொல்றான். இது எல்லாத்துக்கும் காரணம் அவதான், அந்த ராசாத்தி தான். அத மட்டும் யாரும் ஒத்துக்க மாட்டீங்கல்ல? என்னையே குத்தம் சொல்றீங்க எல்லாரும். சரி, நீங்க உங்களோட முடிவை எடுத்துட்டீங்க. நான் என்னோட முடிவை சொல்றேன். இத்தனை வருஷமா ஒண்ணா இருந்து நம்ம பெரிய வீட்டு குடும்பத்தை ஆசைப்பட்ட மாதிரி அந்த ராசாத்தி பிரிச்சுட்டால. என்னால இந்த குடும்பம் பிரியறதை ஏத்துக்க முடியாது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீங்களும் நான் சொல்றதை ஏத்துக்க மாட்டீங்க. அதனால நான் செத்த அப்புறம் இந்த வீட்டை விட்டு போங்க. உங்க எல்லாருக்கும் அவதானம் முக்கியம். பைத்தியமாடி நீ. என்ன மரகதம் இப்படி பண்ற? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? யார் மேலே பட்டதா என்ன ஆகுறது? அப்ப ஏன் மேல பட்டு நான் செத்திருந்தா பரவாயில்ல, அப்படிதானே? யோ, எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிறிய. உன்னை அப்படி விட்டுருவனா நானு? இப்ப தடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சா? எனக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்டுல இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். அத்தை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. நாங்க எல்லாம் உங்களுக்காக இருக்கோம்ல. ஆமா சம்பந்தி, கண்மணி சொல்ற மாதிரி நாங்க இருக்கோம். ஏங்க வாயை மூடுங்க முதல்ல. எரியர் வீட்டுல எண்ணெய் ஊத்த வரீங்களா?
பாருமா, இது நடக்கிறதெல்லாம் பார்த்தல்ல, இவ தப்பா ஏதாவது செஞ்சுக்கிட போறா. அக்கா என்னக்கா இதெல்லாம்? வளர்ந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பண்ற காரியமா இதெல்லாம்? நீ மட்டும் நம்ம குடும்பத்தை விட்டு போறேன்னு சொல்றது நல்ல காரியமாமாங்க? இந்த குடும்பம் ஒண்ணா இருக்கணும்னு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன். அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ மட்டும் தனியா போற நிக்கிற. உங்க எல்லாருக்கும் இந்த குடும்பத்தை விட ராசாத்தி தான் பெருசு இல்ல. என்னால அவளை ஏத்துக்க முடியல. என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. அத முதல்ல நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. சரிக்கா, நாங்க எங்கேயுமே போல, உங்க கூடயே இருக்கோம். ஆமாம்மா, நாங்க இனிமேல் எங்கேயும் போக மாட்டோம். நீங்க இந்த மாதிரி தப்பான முடிவு மட்டும் எடுக்காதீங்கம்மா. எங்களுக்கு நீங்களும் முக்கியம்மா. ஆனா ஒண்ணுக்கா, நீங்க ராசாத்தி விஷயத்துல ஓரவஞ்சனையோட நடந்துக்கிறீங்க. அது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயம் உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் நானும் ராசாத்தியும் பிரிஞ்சே இருக்கோம். போதுமா? வா. அடியே, உன் மாமியார் சுட்டது என் மேலேயோ உன் மேலேயோ பட்டிருந்தா என்னடி ஆயிருக்கும்? நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குது. எதுக்கு அவங்கள இழுத்து பிடிக்கணும்? போகணும்னு முடிவு பண்ணவங்கள போக விட வேண்டியதானே? மா, கொஞ்சம் புலம்பாம அமைதியா இருக்கியா? அதுக்கு இல்லடி, திடீர்னு உன் மாமியாருக்காரு எங்க இருந்து தான் துப்பாக்கியை தூக்கிட்டு வந்தாலோ, அதுவும் நெத்தில வச்சு மிரட்டி காரியத்தை சாதிச்சுட்டா பாரு. எனக்கு என்னமோ செம்பருத்தி சீரியலை பார்த்துதான் இப்படி நடந்துகிட்டு இருந்திருப்பாளன்னு ஒரு சந்தேகம். அப்படியே மனசுக்குள்ள ஆதி கடவுள் அகிலாண்டேஸ்வரின்னு நினைப்பு. மா, கொஞ்சம் வாய் மூடிட்டு சும்மா இருக்கிறியா இல்லையா? ஆ, இப்ப என்ன யோசிக்கிறா? ஆ, இந்த வீட்ல எல்லாம் தினசா நடக்குதே. என்ன நடந்தாலும் உன் உயிரை நீதான் காப்பாத்திக்கணும். மண்ட பத்திரம். ஆ, ஆ, ஆ. மாமா எங்க போனாரு? இன்னும் ஆளையே காணுமே. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஆனா உன்னை ஏன் பெரியமா ஏத்துக்கலன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மாமா, அதான் முடிஞ்சு போச்சுல்ல, விடுங்க. நான் தான் முடிஞ்சு போச்சு விடுன்னு சொன்னேன். அதை பத்தி நினைக்க வேண்டாம், யோசிக்க கூட வேண்டாம்னு சொன்னேன். ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. மனசு அதை பத்தி மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கு. பெரியமாவை பார்த்து நிக்க வச்சு ஏன் பெரியமா இப்படி பண்ணீங்கன்னு கேட்கணும் போல இருக்கு. மாமா பெரிய வீட்டுக்கு போயிருப்பாரோ? சொல்லுங்க அண்ணி. புனிதா, உங்க அண்ணன் இங்க வந்தாரா? அண்ணி, புனிதா என்ன ஆச்சு? ஏன் அழற? அப்ப அவ என்ன பண்ணாலும் நீங்க மருமகளா ஏத்துக்க போறதில்ல அதானே? எனக்கு தெரியல இனியா. பெரியமா, ராசாத்தியை நீங்க மருமகளா ஏத்துப்பீங்க, நாம எல்லாம் ஒன்னா ஒரே வீட்டுல வாழலான்னு ஒவ்வொரு நாள் நினைச்சிட்டு இருக்கா பெரியமா. ஆனா நீங்க மனசு மாற போறதுல நல்லா தெரியுது பெரியமா. ராசாத்திய மருமகளா இல்ல, மனுஷியா கூட ஒரு நாள் உங்களால ஏத்துக்க முடியாதுல்ல பெரியமா. இப்ப சொல்றேன்னா, என் பொண்டாட்டிய மதிக்காத ஏத்துக்காத யாருமே எனக்கு வேண்டாம். நீங்க எனக்கு அம்மாவும் இல்ல, நான் உங்களுக்கு பிள்ளையும் இல்ல. பெரிய சண்டை ஆயிடுச்சு அண்ணி.
இப்போ மாமா அங்கதான் இருக்காரா? இல்ல அண்ணா அப்பவே கிளம்பி போயிடுச்சு அண்ணி. ஆனா இன்னும் வீட்டுக்கு வரலையே. அண்ணி என்ன சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்கு அண்ணி. புனிதா, நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ இதெல்லாம் நினைச்சு யோசிக்காத. சரி, நான் உனக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன். ஆ. மாமா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருதே, என்னாச்சுன்னு தெரியலையே. எங்க வச்சேன்? இதோ இருக்கு. அண்ணி, நான் வெளியில கடை வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? ஏன் ராசாத்தி, இலக்கிய கிட்ட சொன்னா வாங்கிட்டு வர போறா, இல்லனா நான் வாங்கிட்டு வரவா? இல்ல அண்ணி, நான் தான் போகணும், அதான் போயிட்டு வரேன்னு சொல்றேன். சரி, பத்திரமா போயிட்டு வா. சரி அண்ணி. பெரியமா, இப்ப சொல்றேன்னா, என் பொண்டாட்டிய மதிக்காத ஏத்துக்காத யாருமே எனக்கு வேண்டாம். நீங்க எனக்கு அம்மாவும் இல்ல, நான் உங்களுக்கு புள்ளையும் இல்ல. என்ன மறந்துருக்க பெரியமா, மறந்துருக்க. நமக்குள்ள இருந்த உறவு எல்லாமே பிடிச்சிருச்சு, அவ்வளவுதான். தெரியுமா, நான் சொன்னதுதான். நான் உங்களுக்கு புள்ளையும் கிடையாது. இன்னையோட எல்லாத்தையும் மறந்துருக்க. இனியா எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணீங்க? தப்பு பண்ணிட்ட பெரியமா. உங்ககிட்ட நான் அப்படி பேசியிருக்க கூடாது. என்னதான் கோவம் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருக்க கூடாது பெரியமா. சாரி பெரியமா. உங்க மனசு என்ன கஷ்டப்படும்னு எனக்கு புரியுது. ஆனா ராசாத்தியை நீங்க ஏத்துக்காத கோவத்துல நான் அப்படி பேசிட்டேன். என்னதான் கோபம் இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாது. குமரனை விட என்னதான் நீங்க பார்த்து பார்த்து வளர்த்தீங்க. வாய்க்கு வாய் ஏன் புள்ளன்னு சொல்லுவீங்களே. உங்க மனசு கஷ்டப்படும்படி பேசிட்டனே. நான் பழசெல்லாம் மறக்கல பெரியமா. உங்க பாசம் நிஜம்னு எனக்கு தெரியும் பெரியமா. டே இனியா, மழை வருதுன்னு தெரியுதுல்ல, எதுக்கு வெளியில போனீங்க? எங்கேயாச்சும் ஓரமா நின்னுட்டு மழை விட்டதுக்கு அப்புறம் வரலாம்ல. இருங்க வரேன். இந்தாடா குமரா, நல்லா துவட்டிக்கோ. டே இனியா, ஏதாச்சும் உடம்புக்கு முடியாம போனா என்னடா பண்றது? சொல்ல சொல்ல கேட்காம வெளியில போய் ஆட்டம் போட்டுட்டு வரீங்க. உங்களால உங்க அப்பா கிட்ட நான் தான் திட்டு வாங்குறேன். இத பாரு, இனிமே மழை வரும்போது வெளியில போக கூடாது, சரியா? சரி பெரியமா, எனக்கு எதுவும் ஆகாது பெரியமா. உனக்கு என்னடா தெரியும்? இப்பெல்லாம் வர மழையில கொஞ்சமா நனைஞ்சாலே உடம்புக்கு முடியாம போயிடும். என்ன அவனுக்கு மட்டும் தோட்டி விடுறீங்க? எனக்கு டவல கையில கூட கொடுக்காம தூக்கி போடுறீங்க. டேய், நீ வயசுல பெரியவன்டா, இனியன் தான் குழந்தை. என்ன இவன் குழந்தையா? விட்டா ஊரே வித்துருவான். மழையில போய் நனைய வச்சதே இவன் தான். இனியனை பத்தி எனக்கு தெரியும், நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீ தான் வெளியில கூட்டிட்டு போய் இவனை கெடுக்கிற. இனியா, இவன் கூட சேராத என்ன, ஓகேவா? பெரியமா, இப்ப சொல்றேன்னா, என் பொண்டாட்டிய மதிக்காத ஏத்துக்காத யாருமே எனக்கு வேண்டாம். நீங்க எனக்கு அம்மாவும் இல்ல, நான் உங்களுக்கு புள்ளையும் இல்ல.
என்ன மறந்துருக்க பெரியமா, மறந்துருக்க. நமக்குள்ள இருந்த உறவு எல்லாமே பிடிச்சிருச்சு, அவ்வளவுதான். பெரியமா, நான் சொன்னதுதான். நான் உங்களுக்கு பிள்ளையும் கிடையாது. இன்னையோட எல்லாத்தையும் மறந்துருக்க. உன்னால எப்படிடா இனியா என்ன தூக்கி எறிஞ்சு பேச முடிஞ்சது? நீ தானடா என்னோட உலகம், சந்தோஷம் எல்லாமே. நீயும் என் மேல பாசமா தானே இருந்த. ஆனா இப்ப அந்த ராசாத்தி பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன நீ வெறுக்கிறல்ல? பெரியமா, இனியா வாடா இனியா. இந்தாங்க உங்களுக்காக புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். புடவையா? எனக்கா? என்னடா 2 புடவை இருக்கு? ஆமா, உங்களுக்கு ஒண்ணு, அம்மாவுக்கு ஒண்ணு. இந்த 2 புடவையில உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. பிடிக்காத புடவை அம்மாட்ட கொடுத்துடலாம். அதெல்லாம் வேண்டாம் இனியா, அப்புறம் மங்க கோச்சுப்பா. முதல்ல அவகிட்ட காட்டி அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிறத என்கிட்ட கொடு. பெரியமா, எனக்கு முதல் அம்மா, முதல் பாசம் எல்லாமே நீங்க தான். இருந்தாலும் மங்க கோச்சுப்பா இனியா, சொன்னா கேளு. அதெல்லாம் கோச்சிக்க மாட்டாங்க பெரியமா. அப்படியே கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. இனியா சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே. No. யாரா இருந்தாலுமே என் பெரியமாவுக்கு அப்புறம் தான். இனியா அவ்வளவு பாசமாட அம்மா மேல? ஆமா ஆமா பெரியமா. பாருங்க. ம். அம்மா பசிக்குதுமா. வரேன்பா. சாப்பாடு போடுமா. வந்துட்டேன்பா. இதோ வந்துட்டேன்டா. பசிக்குதா? ம். ஆ. பெரியமா, ம்? நான் ஃப்ரெண்ட பார்க்க போனோம். எனக்கு டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு போடுங்க. உனக்கு டைம் ஆயிடுச்சா? இரு, இந்தா நீ சாப்பிடு. அம்மா எனக்கு தானே சாப்பாடு போட்ட, எதுக்கு எடுத்து அவனுக்கு குடுக்குற? டேய், இவன் வெளியில அர்ஜென்ட்டா போறான்ல, இவனுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு போட்டுடுறேன். அவன் வெட்டியா ஊர் தானே சுத்த போறான். இப்ப என்ன, உனக்கு சாப்பாடு தானே வேணும், எடுத்து போட்டு சாப்பிடு. எடுத்து போட்டுக்கோ. நீ சாப்பிடு இனியா. அம்மா இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. அவனை நீங்க ரொம்ப தான் தாங்குன்னு தாங்குறீங்க. டேய், ஏண்டா இவன் குழந்தைடா. இவனா குழந்தை? சாப்பிடு. சரி, இப்ப என்ன உனக்கு சாப்பாடு தானே வேணும், போடுறேன் இரு. பெரியமா, பெரியமா, என்னாச்சு பெரியமா? தெரியாம கத்தி விரல்ல பட்டுடுச்சுடா. உங்களை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? வீட்ல யாரும் இல்லையா? வேலை செய்யறவங்கள எங்க போனாங்க? அவங்கள பண்ண சொல்ல வேண்டியதானே? ஏன் நீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறீங்க? இங்க பாருங்க, ரத்தம்லாம் வருது. அம்மா பார்த்து பண்ண மாட்டியம்மா? ஆழமா பட்டிருந்தா என்ன இருக்கும்? எதுவும் இல்லடா இனியா, சின்ன கீரல் தான், நாளைக்கு காலையில சரியாயிடும். இவ்ளோ பெரிய கீரலா இருக்கு, சின்ன கீரல்ன்றீங்க? இருங்க, நான் அப்பா கிட்ட சொல்லி டாக்டருக்கு ஃபோன் பண்ண டேய் சொல்றேன். டேய், அதெல்லாம் வேணாம்டா. இத பாரு, சின்னதுதான், நாளைக்கு சரியாயிடும். சின்ன கீரல் தான்டா, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். இல்ல இல்ல, டாக்டர் பார்க்காம விட்டா ஏதாவது செப்டிக் ஆயிடும். நான் உடனே டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்றேன். டேய் இனியா, டேய் இருடா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இத பாரு, சின்ன காயம்தான், ஒண்ணுமே இல்ல, சரியாயிடும். இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. வேணா சொல்லுங்க, நான் உங்களுக்கு கட் பண்ணி தரேன். ஆ? சரி, நீங்க கொஞ்சம் தள்ளுங்க. இதுக்குதான் நான் தலையார அடிச்சுக்கிட்டேன். வெளியில போய் நிக்க கூடாது, மழையில நனையாதன்னு. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியும் இப்ப பாரு முடியாம கிடக்குற. ஐயோ, எவ்வளவு சூடா இருக்கு.
இனிமே வீட்டை விட்டு வெளியில போய் பாரு, உனக்கு அப்புறம் இருக்கு. பெரியமா, மணி 2 ஆகுது, நீங்க இன்னும் தூங்கலையா? இப்பதான் காய்ச்சல் சரியாகுது இனியா. இப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணுன்னு வச்சுக்கோயேன், எல்லாம் சரியாயிடும். பெரியமா, அதுக்காக தூங்காமையா இருப்பீங்க? நீங்க போய் முதல்ல தூங்குங்க, போங்க. இனியா, நீ தூங்குடா, நான் பாத்துக்கிறேன். என்ன பத்தி நீ கவலைப்படாத. ஏய், என்னடா பண்ற? இனியா, இனியா, நீ படுத்து தூங்கு, படுத்து தூங்கு. சரியா? பேசாம அமைதியா படுத்து தூங்கு. தூங்குப்பா. அம்மா தாயி, நல்லபடியா புள்ளைக்கு சரியாகணும். இந்த ஜுரம் எல்லாம் சீக்கிரம் சரியாகணும். அப்படி குணமாயிட்டா உனக்கு நான் 108 விளக்கு ஏத்துறேன். நீதான் காப்பாத்தணும்.